இந்த வாரம்மா கரெக்டாக கேமராவை ஆன் பண்ண வந்து அடியே அடியேன்னு கத்து. ஏங்க ஏங்க நல்லபடியாக சொரிக்கடத்தில் போய் நல்லபடியாக ஆடல் பாடலோட கும்மி தட்டுறதோட சாமியை கும்பிட்டு கரெக்டாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டோமுங்க. ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி வியாபாரம் பார்க்கணும். புதன்கிழமை ஒரு நாள் நல்ல வியாபாரமாகும். எங்கள் ஏரியாவிலேயே சந்தை கடையில் போய் வியாபாரத்தை பார்த்தோம்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் வியாபாரம் ஓடும். 11 மணி வரைக்கும் என்னத்தையோ நல்லபடியாக வியாபாரமாகும்ட்டு போனாலும் ஓடியாண்டாங்க. நைட்டு தான் போனோம். நைட்டு போய் அந்த ஆடல் பாடலெல்லாம் பார்த்துக்கிட்டு விடிய நைட்டில் தூங்குறது கொஞ்சம் லேட்டாகி போச்சு. அதோட விழுந்து கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டேங்க. பஸ்ஸு ஓடிய வச்சு 6:30 பஸ்ஸு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு தான் பஸ்ஸுடாங்க. 8 மணிக்கு பஸ் ஏறினா 10 மணி ஆயிடுச்சு வீடு வரும். எங்கள் ஆத்தா அடுத்து கத்துது பார்த்துக்கோங்க. அடியே போனடமா வந்தடமா நம்ம பொழப்பு தலப்பை பார்க்குறோமா என்னண்டு கத்திட்டு கிடக்கு. என்னதான் நம்மளுக்கு பொழப்பு தலப்பு இருந்தாலும் நாத்து நம்ம இப்போத்தான் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போன இடத்துல வாத்தான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு போகணும்லங்க. எங்கள் அம்மா கிடந்து கத்துது. வியாபாரம் பார்க்கணும்ல எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டு தான் கிடக்கும். ஒரு நாள் நைட்டு பொழுது போய் வலையை கட்டிட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போயிடும்னு போயிட்டு வந்தேங்க. எங்கள் அம்மா கத்திட்டு கிடக்கு. சரிங்க மணி ஆகி போச்சு. நானும் போய் சமசாக்கில் பிணைஞ்சு கிடஞ்சு வியாபாரத்தை கொண்டுக்கிட்டு போகிறோம். நம்ம உழைப்பு முக்கியம்தான். காலம் பூரா உழைக்கிறோம். நல்லது கட்டத்தில் கூட கலந்துக்கிறாம எங்கடையாவது போய் நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்க, நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. வியாபாரம் பார்க்குறது வேலை பார்க்குறது கூட 2 நாள் லீவை கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு லீவை போட்டுக்கிட்டு பேசாண்டு நிம்மதியாக இருக்கலாமுங்க. வியாபாரம் பார்க்குறதுங்க எங்கே போனாலும் ஐயோ இன்னைக்கு வியாபாரம் போச்சுன்ட்டு போகிற இடத்துல பூரா புலம்பிக்கிட்டு தான் கிடக்கணும். அப்படித்தான் எங்கள் அம்மா புலம்புது. அடியே நேரம் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. வேகமாக கொட்டி மாவை கொட்டி பின்னாடிட்டு நானும் போய் பிணைய போகிறேன். இந்த வாரம்மா கத்திட்டு கிடக்கு. சரிங்க லைக்கை மட்டும் பண்ணிருங்க. நான் போயிட்டு ஓடியாரு. எங்கள் ஆத்தா கத்துறாளே வாரத்தா என்ன இந்த நேரம் பார்த்து ஃபோனு கூட டச் ஆக மாட்டேங்குதப்பா. ஏய்